வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹாய் அரஞ்சு லெட்ஸ் வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. என்னடா பிக் பாஸ் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு, ஒரு வீடியோவும் காணுமே, உசுரோட தான் இருக்கானா அப்படின்னு அவங்களோட மனக்குமுறல்கள்லாம் எனக்கு கேக்குது. ஏன்னா எனக்கே லைட்டா டவுட் ஆயிடுச்சு. ஐயோ வீடியோ போட்டு இத்தனை நாள் ஆகி போச்சே, என்ன கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட கண்டென்ட் இருந்துச்சு. சரி அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்னா ஒரு வீடியோல பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஐயா விடாதே கபோதி போட்டு விடுதே கபோதிதான். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 10 நாட்களாக என்னெல்லாம் ட்ரெண்டிங்கா போச்சோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம விஷால். என்னது விஷாலா? எது ஏதோ ஒரு பொண்ணோட தோல்ல கை போட்டு போய் ஃபாரின்ல பங்கமா மாட்டிட்டேன் கேக்குறப்ப என்னோட கசின்னு சொல்லி சமாளிச்சாரு. அந்த மேட்டரான்னு கேக்குறீங்களா? அது கிடையாது. அப்போ அவங்க ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்திருக்கணும், வர முடியல, என்ன மன்னிச்சிரு சாமின்னு அதனாலதான் வீடியோ போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் நேர்ல வந்து பார்க்க வேண்டியது என்னோட கடமை. அதனால அவரோட சமாதிக்கு வந்து காலை தொட்டு கும்பிட்டு நேராவும் மன்னிச்சிரு சாமி அப்படின்னு கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அத பத்தி சொல்றியா? அவர் கூட இருந்து கடைசி நேரத்துல அவர் பார்த்திருக்கோம், ஒரு காலை தொட்டிருக்கோம், முடியல, மன்னிச்சிரு சாமி அவ்வளவுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு மேடையில நம்ம கேப்டனோட பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், எந்த ரோலா இருந்தாலும் சரி அவரோட படத்துல நான் நடிக்கிறேன் அப்படிலாம் அறிக்கை விட்டாரு. நானும் நீயும் சேர்ந்து பரவாயில்ல, நான் வரேன். அதுவான்னு கேக்குறீங்களா? அதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க தவிர்த்து சொல்லிட்டு போட்டாரு அப்படின்னு கேக்குறீங்களா? சத்தியமா இதுல எது சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் சமீபத்துல இவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த தியேட்டர்ல எல்லாம் படம் போறதுக்கு முன்னாடி முகேஷுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பார் தெரியுமா ஒரு அங்கிள். அவர் கேக்குற மாதிரி நம்ம விஷாலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயம் எல்லாம் தேர்ந்தெடுத்து பண்றாரா இல்ல இவர் பண்றது எல்லாமே ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதுல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல சாப்பிட போயிருக்காரு. அங்க சாப்பிடுறப்போ யோகி பாபு பக்கத்துல வந்துட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரேயர் எல்லாம் பண்றாரு. அத நீங்களே பாருங்க. அவர் சிரிப்பு வந்துரும் யோகி பாபுக்கு. நமக்கு சிரிப்பு வராது. ஆனா அவர் எதை நினைச்சு சிரிச்சிருப்பாரு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல போறதுக்காக இப்பெல்லாம் ஒரு பீட் அப்படின்னு நினைச்சு சிரிச்சிருப்பாரா இல்ல என்னாச்சு இவனுக்கு ஒரு மார்க்கமா பண்ணிட்டு நானே சமீப காலத்துல அப்படின்னு நினைச்சு சிரிச்சாரான்னு தெரியல. ஏன்னா நம்ம கேப்டன் இறந்தப்போ இவர் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாரு. நேர்ல வர முடியல, வெரி சாரி, என்ன மன்னிச்சுக்க சாமி அப்படின்லாம் சொல்லி காலத்துட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும், நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்பு என்ன மன்னிச்சிருந்தேன். அதெல்லாம் பார்த்து நம்ம மக்கள் கண்டுபிடிச்சாங்க யாரை ஏமாத்துறதுக்கு இந்த பிட்டே அப்படின்ட்டு. சோ இந்த மேட்டரும் ஆகட்டும், அந்த ஃபாரின் கேர்ள் ஃப்ரெண்ட் மேட்டர் ஆகட்டும், சாரி கசின் மேட்டர் ஆகட்டும், இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நீங்களே சொல்லுங்க, உங்களுக்குள்ளே அதே கேள்வி தானே வருது. எந்த கேள்வியா? அதான் நம்ம விஷாலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற கேள்விதான். அடுத்த ட்ரெண்டிங் மேட்டர். இது வரைக்கும் சீசன் 1ல இருந்து 6 வரைக்கும் பிக் பாஸ் பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நமக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு சூனியம் பிடிச்ச ஊடு. கண்டிப்பா உள்ள போறவங்க எல்லாருக்குமே சாப நீரை தெளிச்சு சூனியம் பிடிக்க வச்சு சாத்தானோட பிள்ளையா தான் வெளியே அனுப்புவாங்க அப்படின்ட்டு. அதனால பிரமிக்கிற மாதிரி எதுவும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் சீசன் 6 ஆகட்டும் 7 ஆகட்டும் இதோட கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே உத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வெளியே வந்து வன்மத்தை காமிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. சீசன் 6ல பாத்தீங்கன்னா நம்ம அசீமன் விக்ரமன் அவர் என் பக்கம் நினைக்கல, அரப்பும் பக்கம் நின்றார். ஓட்டு போடுறவங்க எனக்கு பிடிச்சாதான் போடுவான். அது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். சரி அந்த சீசனை கூட விடுங்க, அவங்க ஆரம்பத்துல அடிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் பெருசா பேசிக்கிறது கிடையாது, அதோட விட்டாங்க. ஆனா இந்த சீசனை பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு பயபுல என்னன்னா டீம் ஏல இருந்து யாருமே ஜெயிக்காம இருந்தா மட்டும் நான் எப்படி சரவட்டி வெடிக்கிறேன்னு பாரு அப்படின்னா சொல்லிட்டு போச்சு தெரியுமா. அதுக்கேற்ற மாதிரி வெளியே வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான கெட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டேன், வெடி வச்ச மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பிரதீப் இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு நம்ம மாயாவை டேக் பண்ணி. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஹாய் மாயா, லைஃப்லாம் எப்படி போகுது, நீ நல்லா இருக்குன்னு தெரியும், just wanted to say the cost of my friendship is 50 lakhs. நான் அவ்வளோலாம் ஒருத்தல நீ நினைச்சா understand, it was nice playing with you, checkmate அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு வச்சிருக்காரு. இதுல இருந்து என்ன சொல்ல வராருன்னு புரியுதா? அது கொஞ்சம் லக்கு தான், இருந்தாலும் கேக்குதான், திடீர்னு ஒரு நாள் அடிச்சது லக்கு தான். ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம மாயாக்கா, நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி, 50 லட்ச ரூபா உங்களுக்கு தரேன், டைட்டில் எனக்கா விட்டு கொடுப்பீங்களா இப்படி எல்லாம் கேட்டிருந்தாங்க தெரியுமா. அதை மீன் பண்ணி தான் நம்மளால சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி பேசிட்டு எப்படி உள்ள போய் கொடுத்தா பாரு ரெட் கார்டு. அது வேற வாயி,
இது நாரவாய். நீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி போடலான்னு தான் இந்த போஸ்டர் போட்டு விட்டேன். நல்லா இருமா நல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த பீஸ ஒண்ணு இதை பெருசா கண்டுக்காம அந்த அம்மா ஒரு போஸ்டர் போட்டு விட்டாங்க. அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயா ஸ்குவாட் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் என்ன லவ் மழையில நனைய வச்சிட்டீங்க, நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க இப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த 105 நாளும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. சோ உங்களுக்காக தான் இனி வரும் நாட்கள்ல வேலை பார்க்க போறேன். நீங்க எப்பவுமே என் கூட இருப்பீங்க. நான் சண்டை போடுறப்ப நீங்களும் சண்டை போட்டிருக்கீங்க, எனக்காக நின்றுருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்க எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் நான் நன்றியோட இருப்பேன். இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்னோட ரசிகரா நீங்க இருந்தீங்கன்னா என்ன ரசிங்க, ஆனா மத்தவங்களையும் ரசிங்க. ஆனா என் மேல இருக்க பாசத்துல அவங்கள வெறுத்துறாதீங்க. அப்பாவில யாரை கொன்னுடாதீங்க. என்ன வெறுப்பேத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெறுப்ப காமிக்காம காதல காமிங்க. போய் நம்ம வேலையை பார்க்கலாம். ஐ ப்ராமிஸ். சந்திப்போம். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், டும் டும் அப்படி போட்டு அன்புடன் பூடன் மாயா எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதெல்லாம் சரி, இதுல பிரதீப்புக்கு எங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல ஃபுல்லா புகழாரம் பாடிட்டு கட்சியா ஒண்ணு போட்டிருக்காங்க பாத்தீங்களா. என்னை வெறுப்பேற்றுபவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் வெறுப்பை காட்டாதீர்கள், காதலை காட்டுங்கள் அப்படின்னு. அதுதான் நம்ம ஆளுக்கு போட்ட ரிப்ளை. இதை பார்த்துட்டு நம்ம பிரதீப் என்ன போடுறாரு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தா இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பூர்ணிமா உஷாருப்பா போட்டாங்க பாருங்க ஒரு மெசேஜ். லவ்வர்ஸ்க்கும் சரி ஹேட்டர்ஸ்க்கும் சரி, அது மட்டும் இல்லாம ஈக்குவல் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் சரி சேர்த்து ஒரே மெசேஜா போட்டு விட்டாங்க. அர்ச்சனா உன் கூட இருந்தனால மறக்கவே முடியாது. விஷ்ணு என்ன டே ஒரே ஒரு போன் கால் எனக்கு அடி, உடனே ஓடி வந்துடுறேன் அப்படின்னு அவருக்கு. தினேஷ் நீங்க ஒரு குட் சோல், வெயிட்டிங் டு see கேம்லெஸ் தினேஷ் அவுட் சைட். அப்புறம் மணி நீ வெரி ஃபன்னி, வீட்டுக்குள்ள நீ இருந்த நாட்கள் எல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ராஜா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆனா மாயாக்கு மட்டும் ஏங்க யூ ஆர் மை ஃபைட்டர், மை ரியல் வின்னர், சொல்ல வேண்டியது எல்லாம் கட்டி அணைத்து பாடி கண்ணீரில் சில நிமிடம் சொல்லிட்டேன் லவ் யூ ப்ரோ அப்படின்னு போட்டுருக்காங்க. மொத்தத்துல எனக்கு யாரு கூடயும் சண்டை இல்லப்பா, எல்லாருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ள அவங்களோட இருந்த பிரசன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு தெரியுமா. இப்படிலாம் போறத பார்த்து பூர்ணிமா எவ்வளவு ஒரு நல்ல சோல், அவங்கள போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்கன்னு சொல்லி இவங்க நினைச்சு இதை போட்டுருக்காங்க. ஆனா நம்ம பசங்களோட கமெண்ட் அப்படியே கீழே போய் பார்த்தோம்னு வச்சுங்க. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அடுத்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறது நம்ம நயன்தாரா மேட்டர் தான். அதான் போன வருஷம் அன்னபூர்ணி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா. என்னது அன்னபூர்ணி படம் ரிலீஸ் ஆச்சா? எங்களுக்கு தெரிஞ்ச அன்னபூர்ணி ஒண்ணுதான். அன்னபூர்ணி போனா எல்லா குறைகளும் தீரும். சேர்ல உட்காந்துக்கிட்டே ஒரு மாதிரியான ரியாக்ஷன்லாம் கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? அதை விட்டு புதுசா ஏதோ நயன்தாரா போன வருஷம் அன்னபூர்ணி படம் நடிச்சாங்க, அந்த படம் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்கு, விஷயம் இருக்கு. அது என்னவென்றால் அன்னபூர்ணி அப்படின்ற இந்த படத்துல இவங்க ஒரு பிராமணாத்து பெண். இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டேஸ்ட் பட் இருக்கு இல்லையா நாக்குல, அது ஒரு இன்ச்சு கூட வச்சு படைச்சிட்டாரு பொழுது பிரம்மன். உங்க குழந்தை ஒரு ஸ்பெஷல் பேபி, என்ஹான்ஸ்டு டேஸ்ட் பட்ஸோட பிறந்திருக்கா. அதனாலதான் தாய்ப்பால்ல கூட டேஸ்ட் கேக்குறாங்க. சோ இந்தியாஸ் நம்பர் 1 செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. சோ இத போய் இவங்க நைனா கிட்ட சொல்ல, அவரோ என்னது இது மாமிசம் சாப்பிடுறவாலாம் இருப்பா, அங்க போய் நீ நிக்கிறது நேக்கு சுத்தமா பிடிக்கலை அப்படின்னு சொல்ல, இந்த மனுஷன் எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்காவது MBA படிக்கணும்னு சொல்லி ஏமாத்திட்டு போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சு செஃப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஒரு பாயிண்ட்ல இந்த அம்மா பண்ணா பின்னாடி மாமிசத்தை வேட்டை ஒரு கட்டத்துல மாட்டிக்க இதெல்லாம் வேலைக்காவது, இப்பயும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறவா அப்படின்னு கூட்டு போறாரு நைனா. ஆனா இந்த அம்மா ஊட்ட விட்டு ஓடி போய் திரும்பி உங்களை மீட் பண்ணா நீங்க தலை நிமிர்ந்து பாக்குற மாதிரி தான் கட்டாயம் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சிட்டு ஜெயோட ஓடி போயிட்டாங்க. ஆனா நீங்க நினைப்பீங்க ஓ அப்ப ஜெய் லவ்வரா அப்படின்னு. ஆனா கிடையாது, he is just a friend. ஆனா அவருக்கு இவங்க மேல ஒரு கண்ணு. சரி அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஃபைனலி இவங்க செஃப் ஆனாங்களா, அதுக்காக என்னடா போராட்டம் எல்லாம் பண்ணாங்கன்றதுதான் கதை. ஆனா ஒரு பாயிண்ட்ல ஒரு போட்டி வைப்பாங்க, இந்தியாஸ் நம்பர் 1 செஃப் அப்படின்னு. அந்த போட்டியில வின் பண்ணணும் அப்படின்னா இவங்க பிரியாணி சமைச்சாகணும். அப்படி சமைக்கிறப்போ இவங்க முஸ்லிம்ஸ் போடுற மாதிரி பர்தாலாம் போட்டு அவங்க ட்ரெடிஷன்ல சாமிலாம் கும்பிட்டு பிரியாணி சமைப்பாங்க. அந்த மேட்டரும் பிராமணாத்து பொண்ணு எப்படி நான்வெஜ் சமைக்கிறதோ சாப்பிடுறதோ செய்ய முடியும் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும். அப்போ நம்ம ஜெய் ஒரு அட்வைஸ் பண்ணுவார். வனவாசம் போயிருக்கிறப்ப நம்ம ராமரே 14 வருஷத்துல கொஞ்ச நாள் மாமிசம் சாப்பிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கிறப்போ இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இங்க எந்த கடவுளும் கறி சாப்பிட்டா தப்புன்னு சொன்னதில்ல. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த படத்தோட டைரக்டர் மேல மட்டும் கேஸ் போடாம ப்ரொடியூசர் ஆகிய ஜி ஸ்டுடியோஸ், இந்த படத்துல நடிச்சவங்க, கொடி பிடிச்சவங்க, மொத்தத்துல இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லார் மேலயும் கேஸ போட்டு நீ பிராமின்ஸை மட்டும் அசிங்கப்படுத்தல, இந்து கம்யூனிட்டியும் சேர்த்து அசிங்கப்படுத்திருக்கிற, சோ இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்டயும் மும்பை போலீஸ் கிட்டயும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே ஜி ஸ்டுடியோஸ் போய் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட ஐயா நாங்க தூக்கிட்டோம், நீங்களும் உங்க லிஸ்ட்ல இருந்து இந்த படத்தை தூக்கிடுங்க, ரொம்ப பழைய நியூஸ் ஆச்சு, இப்பதான் கவலைப்படாதீங்க அந்த அமௌண்ட் நாங்க கொடுத்துறோம்
முடிச்சிடுறோம், என்ன பண்றது அப்படின்னு அந்த இவ்வளவு படம் நாள் பிக் பாஸ் ஓடிட்டு எங்க இருந்தது. பார்த்தாலும் அந்த படம் கிடைக்காது, ஆனாலும் நாங்க இருக்கோம் அப்படின்னு நானும் ஏதோ ஒரே புதுசா ஆள். நம்ம சொல்லுவ போறாரு Telegram, போல இது ஒரு இருக்குன்னு சில பார்த்தேன். update websites. இதுக்கு நம்ம நயன்தாராவும் இதை நான் வேணும்னு பண்ணலைங்க, ஏதோ படத்துல நடிக்க சொன்னாங்க நடிச்சிட்டேன், மத்தபடி எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, மன்னிப்பாயான்னு பாட்டு பாடிட்டு ஒரு போஸ்ட் போட்டு அடுத்த படம் நடிக்கிறதுக்கு சைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தா யாரு பெத்த பிள்ளையோ அப்படின்னு இருக்கு நம்ம ஜி ஸ்டுடியோஸ் தான். டைரக்டரும் சரி இந்த படத்துல நடிச்சவங்களும் சரி Netflix-உம் amount நினைக்கிறேன். வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இவங்க தான் உன் குத்தமா Netflix என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆமா. யார நானும் குத்தங்கல்ல. நெக்ஸ்ட் ஐயோ, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு அதாவது 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பயங்கர கிராண்டா போயிட்டு இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இனாகுரேட் பண்ண போறது நம்ம பிஎம் நரேந்திர மோடி ஜி. இது கட்டுறதுக்கு குத்து மதிப்பா 1800 கோடி செலவாயிருக்கு. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் அண்ட் எல்என்டி இன்ஜினியர்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. இதோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸா ஐஐடியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த ராம் மந்திர கட்டி முடிச்சிருக்காங்க. இதுக்கு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள், அவரோட வைஃப் முகேஷ் அம்பானி, அதானி, இது மட்டும் இல்லாம ஃபார்மர் கிரிக்கெட்டர் சச்சின், நம்ம கோலி, பிவி சிந்து, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்விடேஷனும் போயிருக்கு. சோ இந்தியால இருக்கிற ஒட்டுமொத்த பெரிய கைங்களும் நாளைக்கு இந்த கோயில்ல தான் இருக்க போறாங்க. ஆனா இதுல விஷயம் என்னன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் முடியல. டிசம்பர் 2024ல தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் முடிய போகுது. அப்படியா? அப்போ ஒட்டுமொத்த கோயில் எப்ப கட்டி முடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025ஓட எண்ட் ஆயிடுமா? ஓ காத்திருப்போம். சரி, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அந்த பிக் பாஸ் வந்து பேசவே விரும்பல. அது பார்த்தாலே தெரியுது, அது ஃபுல்லாவே அதே போன வாட்டி நடந்த அதே கான்செப்ட் அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஆமா, ஏதோ பண்ணிட்டாங்க. இவரு இப்பதான் பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்திருக்காரு. அப்பவும் பிக் பாஸ்குள்ள திரும்பி போறாரு. ஆமா, அப்பயும் போய் அதுல இருந்து வெளில வர முடியல போல. அன்னபூர்ணியோட இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு அது அருந்து போய் கசக்கி குப்பையில போட்ட கதைய ஆமா. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அதோட கதையை சொல்லி இப்பதான் அதான் சொல்றேன், இப்பதான் இங்க வந்திருக்காரு. இவ்வளவு நேரம் பிக் பாஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்